Hi friends, welcome to Paris Home Food. இன்றைக்கி வந்து டேஸ்டியான சுவையான வெஜிடபிள் சூப் எப்படி செய்யலாம் சொல்லித்தரேன். இது ரொம்ப நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது குழந்தைங்களுக்கு கொடுத்தாலும் நல்லா விரும்பி குடிப்பாங்க. நமக்கு தொண்டை வலி இருக்கும்போது, இருமல் இருக்கும்போது, அந்த மாதிரி டைமில் நல்லா கோல்டு இருக்கும்போது இந்த மாதிரி சூப்பை வச்சு குடிக்கும்போது ரொம்ப தொண்டைக்கு இதமாகவும் இருக்கும், ரொம்பவும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. வாங்க இந்த டேஸ்டியான வெஜிடபிள் சூப் எப்படி செய்யலாம் சொல்லித்தரேன். வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. வெஜிடபிள் சூப் பண்ணுறதுக்கு பாத்திரம் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக பட்டர் போட்டுக்கோங்க. உங்களுக்கு பட்டர் பிடிக்கலன்னா நீங்கள் எண்ணெய் போட்டுக்கலாம். பட்டர் போடும்போது வெஜிடபிள் சூப் வந்து ரொம்ப நல்லா க்ரீமியாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். 10 பல்லு பூண்டு பொடியாக நறுக்கி பூண்டையும் போட்டுக்கோங்க. பொடியாக நறுக்கின அரை வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயமும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து ஒரு கேரட்டு சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. 10லேருந்து 15 பீன்ஸ் கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு கப் கார்ன் போட்டுக்கோங்க. ஒரு கப் மஷ்ரூம் எல்லாம் போட்டு நல்லா இந்த பட்டர்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பும் போட்டுக்கலாம். உப்பும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த பட்டர்லேயே இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணும்போது சூப் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சூப் நல்லா க்ரீமியாகவும் இருக்கும். நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போது 1/2 லிட்டர் தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு சூப்பு தண்ணியாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ நீங்கள் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது ஒரு 15லேருந்து 20 மினிட்ஸ் வந்து மூடி போட்டு விட்டுருங்க. காயெல்லாம் நல்லா வேகட்டும். இப்போ ஒரு பவுல் வச்சுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு திக்காக வேணும்னா 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. தண்ணியாக வேணும்னா 1 டீஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். காயெல்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மாவு ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், சூப் வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா வெஜிடபிள்ஸ் போட்டு இந்த மாதிரி ஹெல்த்தியான சூப் வந்து குழந்தைங்களுக்கும் கொடுங்க, நீங்களும் குடிங்க. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் போட்டுக்கோங்க. இது ரொம்பவும் ஹெல்த்தியாக இருக்கும். நமக்கு இருமல் இருக்கும்போது, கோல்டு இருக்கும்போது இந்த மாதிரி சூப் வச்சு குடிக்கும்போது தொண்டைக்கு நல்லா இதமாகவும் இருக்கும். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.